அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? அதை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி வளர்வது, அதிலே உள்ள போராட்டங்கள் என்ன, அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தியானிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிப்பது எப்படி என்று ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்தோம். கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட நேரிடையான ஒரு சந்திப்பு இல்லாமல், விதவுட் அ பர்சனல் என்கவுண்டர், கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்காது. அவர் என் உள்ளத்திற்குள் வரும்பொழுதுதான் ஆவியானவர் என் வாழ்க்கையின் அவலட்சணங்களை காட்டுகிறார். நீ எவ்வளவு மோசமானவனாயிருந்திருக்கிறாய், உன் வாழ்க்கையில் நோக்கம் இல்லை, சிற்றின்பத்தை தவிர உன் இருதயத்தில் ஒன்றுமே இல்லை, நீ ஒரு பாவத்தில் இருக்கிற, இப்படி இருந்தால் உன் முடிவு நரகமாக அல்லவா இருக்கும், நீ அதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லையே என்று என்னை உணர்த்தி, நான் பாவத்திற்கு சாகவும் நான் நீதிக்கு பிழைக்கவும் தேவன் என்னை பலப்படுத்துகிறார், என்னை உயிர்ப்பிக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். அதைத்தான் மறுபிறப்பு என்கிறோம், ரட்சிப்பு என்கிறோம், நீதிமான் ஆக்கப்படுதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்த ஒருவன் அத்தோடு நின்றுவிட்டால் அவன் நிலைத்திருக்க முடியாது. ஒருவன் கண்டிப்பாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர வேண்டும். ஒரு செடியை நட்டுகிறேன், அந்த செடியானது ஆழமாய் வேர் விட்டு சாரத்தை உறிந்து அது வளர்ந்து மரமாகி அது பூத்து கனியாக வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி முதிர்ச்சி அடைகிறது, முழுமை பெறுகிறது. என் கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அப்படித்தான் நானும் வேர் விட வேண்டும். கொலோசையர் 2:6 சொல்வது போல் கிறிஸ்துவுக்குள் நான் வேர் விட வேண்டும். அவருக்குள் நான் என் வேரை விடும் பொழுதுதான் அவருடைய சாரத்தை நான் உறிந்து கொள்ளுவேன். அவருடைய நற்குணங்கள் எனக்குள் வரும், அவருடைய பரிசுத்தம் எனக்குள் வரும், அவருடைய கீழ்ப்படிதல் எனக்கு வரும். நான் அவருக்குள் வேர் விட்டால் நான் பரிசுத்தமாய் வளர்வது நிச்சயம். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆகவே என் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நான் வளர்வதற்கு நான் இயேசுவிடத்திலே வேர் விட்டு உம்முடைய சாரம் மட்டும் எனக்குள் இருந்தால் போதும் என்று சொல்லி நான் அவரை மட்டும் என் வாழ்க்கைக்கு பலனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு மரித்த நான் இனி அந்த பாவ வாழ்க்கையை நாடி போகக்கூடாது. அது கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள் விழுந்தது போல் இருக்கும். நான் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்
ஒரு நாளும் கிறிஸ்தவ ஜீவியத்திலே வளரவே முடியாது. ஆகவே நான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர வேண்டும் என்றால் நான் கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். நான் கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். ஆபிரகாமிடத்திலே நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஊரையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வா என்ற பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். ஆகாரையும் இஸ்மவேலையும் தள்ளிவிடு என்ற பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் கீழ்ப்படிய அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமை தோன்றியது, ஒரு வளர்ச்சியும் இருந்தது. நான் கீழ்ப்படிய என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு அதிகமாக காணப்படுவார். என்னுடைய பாவ சாயல் அகன்று தேவ சாயல் என்னில் காணப்படும். இன்றைக்கும் ஒரு வேதத்திலே ஒரு பகுதியில் இருந்து நான் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருந்து 23 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம், வளர்ச்சி, முதிர்ச்சி, முடிவு இது அத்தனையையும் அங்கே பவுல் போதிக்கிறான். பாவத்தோடு உள்ள போராட்டத்திலே பவுல் இந்த காரியத்தை சொல்லி உன் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்கள் 12ஆம் வசனத்திலே, ஆகையால் மறுபடியும் பிறந்த நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அதாவது பாவத்திற்கு அடிமைகளாகாதிருப்பீர்களாக. இந்த பகுதியிலே 12லிருந்து 23க்குள் 2 வார்த்தைகள் அடிக்கடி வரும். ஒன்று அடிமை, இன்னொன்று ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் வளர வேண்டுமென்றால் சரியான எஜமானுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். சரியான எஜமானுக்கு நான் என்னை ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல். இயேசு கிறிஸ்து யோவான் 8:34 பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அப்போ பாவம் உங்கள் எஜமானனாகி விடுகிறது. எஜமானாகி நான் அடிமையாய் இருந்தால் என் இஷ்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. எஜமான் விரும்புகிறதைத்தான் நான் செய்ய வேண்டும். ஆகையால் பாவத்தினின்று விடுபட முடியாமல் தவிக்கிறோம். அதைத்தான் பவுல் சொன்னார், நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுவிப்பார்கள். எங்கே அதே பவுல் சொல்லுகிறது காரியம் என்னவென்றால், உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு கீழ்ப்படிந்த நீ தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பி. அதைத்தான் சொல்ற. உன் கண்ணானது என்ன, உன் கால் என்ன செய்கிறது, உன் இருதயம் எதை சிந்திக்கிறது. நீ பாவத்திற்கு அடிமையாயிருந்தால் உன் இருதயத்தில் பாவ சிந்தனைகள் தான் இருக்கும். நீ தேவனுக்கு அடிமையானா அந்த தேவன் உன் உள்ளத்துக்குள்ள வர்றதுனால பரிசுத்த சிந்தனைகள் உனக்குள் இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும்.
மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆகவே நான் தேவனுக்குள் வளர வேண்டும் என்றால் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது தேவனை என் எஜமானாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் தேவனை சந்தித்த பொழுது அவரை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு தன் வாழ்க்கையை முற்றிலும் தன்னை சந்தித்த இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். அன்றிலிருந்து அவன் சொல்லுவான், அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக நான் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, எத்தனையோ முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த இது சரியில்லை, நான் மாறணும்னு மனம் திரும்பி திரும்பி மறுபடியும் பாவத்துக்குள்ளே விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கிறீங்க. இந்த ஒரு விசை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தானே நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். நான் பாவத்தை வெறுக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்களை தேவனிடத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை லேசானதல்ல. உங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் லேசாக மாறாது. மகா கஷ்டம். போராடணும். தினம் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து தேவன்கிட்ட போராடி, தகப்பனே, இன்னும் இந்த பாவ இச்சைகள் என்னோடு போராடுகிறது, எனக்கும் அது ஆசையாக இருக்குது, என் மாம்சம் அங்கே இழுக்குது, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி, என்னை ரட்சியம் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நான் போராடி, என்னால் முடியாதுப்பா, உமட்ட விட்டுறேன், என்னை பாதுகாத்து கொள்ளும்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நான் பரிசுத்தமாக முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியும். ஆராய்ந்து பாருங்கள். நான் என் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது எது? நான் எந்த ஆசைகளுக்கு நான் இணங்குகிறேன், எந்த ஆசைகளை நான் புறக்கணிக்கிறேன்? பரிசுத்தத்திற்கான எண்ணங்களை வெறுத்து அவலட்சணமான பாவ எண்ணங்களிலே களி கூறுகிறேனா, சந்தோஷப்படுகிறேனா? ஆராய்ந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் தேவ நீதி அது அதிகாரம் செய்கிறது, ஆளுகை செய்கிறது. அந்த நீதி பாவ இச்சைகளை தள்ளி போடுகிறது. ஆகையால் நீங்கள் வளர்வது நிச்சயம். உங்களுக்குள் கிறிஸ்துவின் சாரம் இறங்குவது அதிக நிச்சயம். பாருங்கள், நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். எனக்குள் தேவனுக்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படுகிற ஒரு ஆசையை நான் வளர்க்க வேண்டும். பிசாசு லேசில் விட மாட்டான். அவன் என்னன்னு சந்தேகங்களை கிளப்புவான், உங்கள் தோல்விகளை காட்டுவான். நீ எப்படி மாறுவ, உன்னால் முடியாது, இந்த இது இல்லாமல் உன்னால் முடியுமா அப்படின்னு அவன் ரொம்ப போராடுவான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணி
தேவனே இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும்னு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு தன்னுடைய சாரத்தை உங்களுக்கு தருவார், தன்னுடைய சத்துவத்தை உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்குள் வரும். அவர் சொல்லி இருக்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பாவத்தை தள்ளுவதற்கு, வெறுப்பதற்கும், அதை என் வாழ்க்கையை விட்டு அகற்றுவதற்குமான பலனை தேவன் தருவார். அந்த பலன் எனக்குள் வந்து பாவத்தினின்று நான் விடுபடும் பொழுது எனக்குள் பரிசுத்தம் வளரும், கீழ்ப்படிதல் வளரும், என் குணங்கள் மாறும், தாழ்மை பெருகும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எனக்குள் வளர வேண்டுமென்றால் நான் என்னை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை முழுமையாய் எல்லா காரியங்களுக்கும் நம்பி, இயேசுவே உம்முடைய ஞானத்தின்படி என்னை நடத்தும், ஏன் ஞானம் ரொம்ப மோசம் அப்படின்னு சுயத்தை ஒழித்து தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வளருகிறோம். அந்த 22ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிட்டு. ஏன்னா முதல்ல பாவத்தின் மேல் இருந்த ஆசையும் பிடிப்பும் மறுபிறப்பின் பொழுது அகன்று போயிற்று. தேவனோடு இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்துட்டுது, பரிசுத்தமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு, பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. ஆகையால் தான் பவுல் எழுதுகிறான், நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுனா இந்த மாதிரி வளரும். முடிவோ நித்திய ஜீவன். பாருங்கள், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்து நான் வளருகிறேன். பாவங்கள் என்னை விட்டு அகன்று எனக்குள் பரிசுத்தம் தோன்றுகிறது. என் பாவ சாயல் விலகி நான் இழந்து போன தேவ சாயல் எனக்குள் மறுபடியும் காணப்படுகிறது. என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், நான் தப்பிதம் செய்யாமல் தப்பித்து கொண்டேன், இந்த தப்பிதத்தை செய்யாமல் அகற்றி போட தேவன் எனக்கு பலன் தந்தார், அவர் என்னை காத்து கொண்டார். ஆகையால் எல்லாவற்றிலும் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருவேன், அவர் என்னை காத்துக்கொள்வார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆகையால் என் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே என்னை நடத்தும் என்று சொல்லிவிட்டு நான் பிசாசுக்கு எதிர்த்திருப்பேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எனக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தம் ஆகுதல், முடிவோ நித்திய ஜீவன். தீட்டானதொன்றும் பரலோகத்திற்குள்ளே போக முடியாது. நானோ பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைத்த பலனாய் இருப்பதினால் நான் இயேசுவோடு நித்திய ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வாழ்வேன். சகோதரனே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிவதல்ல, அது நித்திய ஜீவனை தருகிற ஒன்று. நீங்காத சமாதானம், எடுபடாத சந்தோஷம், கண்ணீர் கவலையற்ற நித்தியமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கே மனம் திரும்பி கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்து நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து அதிலே வளர்வீர்கள் என்றால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலும் உமக்கு கீழ்ப்படியும் ஒரு இருதயத்தை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராக
அவர்களை வழி நடத்தி அருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.